ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், எங்கள் கோழியை பாருங்கள், 7 குஞ்சு பொரிச்சிருக்கு. எவ்வளோ அழகாக இறை சாப்பிட்டுருக்குன்னு பாருங்கள். சுதந்திரமாக நல்லா துள்ளி குதித்து இந்த கோழி கூட்டுக்குலேருந்து துறக்கையும் துள்ளி குதித்து வெளியே வந்து இறை சாப்பிட்டுருக்கு. இங்கே பாருங்கங்க, எவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இறை சாப்பிடுதுன்னு பாருங்கள். ஆனால் அதுக்கு தெரியாது கழுகு வரும், காக்கா வரும், கீரிப்பிள்ளை வரும் அப்படிங்கிறது தெரியாது. இருந்தாலும் அது பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்கு. பாருங்கள், அந்த கோழி வந்து அடி கிண்டி கிண்டி ஒரு பக்கமாக இறை கொடுக்கறதுக்கு சுறுசுறுப்பாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்கள், காக்கா பாருங்க வந்தாச்சு, தெரியுதா? இங்கே பாருங்கள், குருவிகள் கொடுக்காப்புளி மரம், கொடுக்காப்புளி சாப்பிட்றதுக்கு வந்து நிற்கி. இங்கே பாருங்கள், மருதாணி பாருங்கள், அழகாக இருக்கும் எங்கள் தோட்டம். பாருங்கள், மாமரம், நார்த்தங்காய், பாருங்கள் கரையான். கோழிக்கு வந்து கரையான் பாருங்கள், கரையான் சாப்பிடுத பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள், பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ கரையான். கோழிக்கு வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு ஒரு சாப்பாடு, நான்வெஜ் சாப்பாடு, கோழி குஞ்சு எல்லாமே. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிடுன்னு பாருங்கள். கரையானை பார்த்தீங்களா? கரையான் தான் நல்ல சாப்பாடு. இந்த கோழியை பார்த்துட்டிங்களா? இங்கோடி ஒரு கோழியை பாருங்கள், ஒரு கோழியை நாங்கள் அடக்கி வச்சுருக்கோங்க பாருங்கள். கோழியை அடக்கி படுத்துருக்கா. ஒரே கோழி கூட தான் 2 வாசல். இங்கே ஒரு கோழியை பாருங்கண்ணே, பாருங்கள். இவங்க ஒரு 5 குஞ்சு பறித்தாங்க. 5 குஞ்சில் ஒரு குஞ்சு பூனை தூக்கிட்டு போயிட்டு, அந்த தான் நாங்கள் இப்படி போட்டு அடைச்சி வச்சுருக்கோம், வலை போட்டு. உள்ளே மேய்ஞ்சிக்கிடுவாங்க. சாயந்தரம் இந்த கூட்டுக்குள்ளே அடைஞ்சிக்கிடுவாங்க. இன்னொரு குஞ்சு வந்து தன்னாலே மயக்கம் போட்டு விழுந்துட்டு. அந்த 3 குஞ்சு இருக்காங்க. கரையான், இதுக்கும் கரையான் போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், இதான் எங்கள் தோட்டம், பார்த்துக்கிடுங்க. இதுதான் வாசல் எங்கள் தோட்டம். சீட்டை வச்சு அடைச்சி வச்சுருக்கோம். வாசல் வந்தாச்சு. இந்த செடி வந்து நாங்கள் முருகரப்பாக்காண்டி வச்சுருக்கோம். இந்த செடியை அரளிப்பூ பூக்கும், அரளிப்பூக்கு மாலை கட்டி எங்கள் முருகரப்பாக்கு போடக்காண்டி நாங்கள் அரளி மரம் வச்சோம். அது நல்லா சூப்பராக தடுத்துட்டு. இங்கே பாருங்கள், நாங்கள் செம்பருத்தி. ஹாய் சொல்லுங்கள் எல்லோரும். பிள்ளையாரப்பாக்கு பூ வைக்கிறதுக்காண்டி எங்கள் வீட்டு பக்கத்தில் பிள்ளையார் இருக்கார். அவருக்கு பூ வைக்கிறதுக்காண்டி, டெய்லி பூ வைக்கிறதுக்காண்டி நாங்கள் செம்பருத்தி செடி வச்சுருக்கோம். சூப்பராக வராங்க. இங்கே பாருங்கள், ரோஸ் நல்லா பச்சை விட்ருக்கு. ரோஸ் கட்டை வாங்கி வச்சோம், நல்லா பச்சை விட்ருக்கு. சீக்கிரமாக பூ பூத்துரும். அழகழகாக குண்டு குண்டு பூவாக பூக்கும். கண்டிப்பாக காமிக்கும். இங்கே பாருங்கள், பனைமரம். நாங்கள் பனங்கிழங்கு அந்த இதில் போட்டிருந்தோமா, அந்த பனங்கிழங்குல உள்ளதை எடுத்து வேண்டான்னு தூக்கி தூர போட்டது நல்லா வளர்ந்து நிற்கி. இன்னொரு பக்கம் நாங்கள் பனங்கிழங்கு வச்சுருந்தோம், அதுலேயுமே நிறைய பனைமரம் நிற்கிங்க. பனைமரம் வளருங்க, நல்லது, ரொம்ப நல்லது மண்ணுக்கு. நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்தில் பனைமரம் நிற்கிறது ரொம்ப நல்லது, இயற்கைக்கு நல்லது.
பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. இன்னும் நிறைய பனைமரம் இருக்குது, நான் காமிக்கேன் ஒவ்வொன்றா. மருதாணி இப்போ தான் பிடுங்கி அரைச்சோம். அங்கே பாருங்கள், அதுக்குள்ளே மருதாணி இதாகிட்டு நம்ம பிடுங்கி அரைக்கணும். நிறையா மருதாணி. இங்கே ஒரு மரம் நிற்கி, இன்னொரு தோட்டத்தில் மரம் நிற்கி, அந்த இடத்துலையும் சுற்றி அடைச்சிருக்கோம். அங்கேயும் மருதாணி மரம் வச்சுருக்கோம், அதுலேயும் பிடுங்கிக்கிடுவோம். இந்த மருதாணியும் பிடுங்கிக்கிடுவோம். மாமரம் சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு வெளியே ஏன்னா கூட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருந்தோமா ஒரு வாரமாக, இன்றைக்கி வெளியே திறந்து விட்டேனே அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த பறவைகள்னாலும் உள்ளே அடைச்சி வச்சோம்னா இதான், அது வெளியே வரையில சந்தோஷமாக வரும். அதே மாதிரி ஒவ்வொரு பெண்களும் வெளியே வரணுங்க, சொந்த காலில் நிற்கணுங்க, நின்று காட்டி ஜெயிக்கணுங்க. கண்டிப்பாக வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காதீங்க, வெளியே வந்தால் தான் இப்போது நிறைய நல்லது தீமை எல்லாமே தெரியும். நம்ம அதிலேருந்து எல்லாமே கற்றுக்கலாம். அதனால் நம்ம ஒவ்வொரு இயற்கை ஒவ்வொன்றையும் நம்மளுக்கு காண்பிக்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஒரு பாடமாக தான் இருக்கும். பழைய மாதிரி யாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்காதீங்க, வெளியே வாங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த பறவைகள் போல் நல்லா பறந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க. பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போங்க. நாளைக்கும் எங்கள் கோழி குஞ்சு எல்லாத்தையும் நான் காமிக்கேன். பாய். ரொம்ப நன்றி, எங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. இயற்கைக்கு நன்றி. நன்றி.